பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவன் சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக ஒரு 9 நவக்கோள்களை பற்றி இன்னைக்கு நம்ம உங்களிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த 9 நவக்கோள்களுமே நமக்கு எந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அவங்களோட பலாபலனை நமக்கு வழங்குறார்கள், அவங்களோட காரகத்துவங்கள் என்ன, அந்த கிரகத்தோட தன்மைகள் என்ன, அதோட உண்மைகள் என்ன, இதுதான் நமக்கு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வச்சுங்களேன். இப்போ இந்த 9 கோள்களும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் பெற்றது. ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஒவ்வொரு ஆதிபத்தியம் வச்சுங்களேன். இந்த பொதுவான ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சூரியன் என்றால் ஒரு கிரகம் ஆண்மைத்தன்மை உடைய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய தன்மை சூரியனோட தன்மை. அதான் அதிகாரம் பண்ணக்கூடியது. இருக்கிற இடத்துலயே தன்னோட வேலையை செஞ்சு கொடுக்கும் சூரியன் மட்டும். சூரியனுக்கு அந்த ஆற்றல் பவர்னு வச்சுங்களேன். அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம் அதுதான், அதிகாரத்துக்கு உண்டான ஒரு கிரகம் தான், அரசியலுக்கு உண்டான கிரகம் சூரியன் தான். அப்போ சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து தன்னோட வேலையை எப்பொழுதுமே அவரோட தன் வேலையை பார்ப்பான்னு வச்சுங்களேன். அதான் சூரியனோட ஒரு ஆற்றல் பவர். அவர் யார்கிட்டையும் தலை குனிஞ்சு போக மாட்டார், தலை நிமிர்ந்து போகக்கூடிய கிரகமாக சூரியன் எப்பொழுதுமே அவரோட ஆதிக்கம் செயல்படுவது ஜாதகத்தில் வச்சுக்கிறேன். இது சூரியனோட ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். இதே நீங்கள் சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நேர் சூரியன் எப்படி அதிகாரத்துக்கு அடிமணி வரும், அடியப்பணி வைப்பாரோ, சந்திரன் அன்புக்கு அடிமணி வைப்பார்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் நம் மனதை ஆளக்கூடிய கிரகமே அதுதான். பாசத்துக்கு சந்திரன் அடிமை, அப்படின்னா பாசம் காட்டினா அவங்க அடிமையாகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டு வச்சுக்கிறேன். சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம். அதே மாதிரி தாய் உள்ளம், அன்பு, பாசம், கருணை இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் கிட்ட தான் வரும். சந்திரனோட கிரகமே அதோட ஆற்றலே அதான். மன ரீதியை யாரெல்லாம் ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்களோ அவர் சந்திரனோட ஆதிக்கம். மன ரீதியை யாரெல்லாம் துன்பம் செய்கிறாங்களோ அவங்களும் சந்திரனோட ஆதிக்கம் தான். ஏன்னா அன்பு செய்வதும் அவங்க தான், அடிக்கவும், அதாவது அன்பாகவும் நடந்துக்குவாங்க, அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையும் உபயோகிக்கிறது அவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் நல்ல கிரகத்தோடு சேரும்போது நல்ல ஒரு தன்மையான மனங்கள் இருக்கும், கெட்ட கிரகத்தோட சேர்த்து கெட்ட விதமான மனங்களை கொடுத்துவார்னு சொல்லுவேன். அதனால சந்திரனுக்கு வளர்முறை உண்டு, தேய்முறை உண்டு. 2 விதமான தன்மையிலும் சந்திரன் பிரதிபலிப்பார் ஒரு ஜாதகத்தில் என்பது சந்திரனோட தன்மை. அப்ப ஒரு பாசம் காட்டக்கூடிய ஒரு கிரகம், கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பிரதிபலிப்பார். அடுத்ததாக சண்டைக்கு போகக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தாங்க சண்டைக்கு போவார். சண்டையிடும் கிரகமே செவ்வாய் தான். அதாவது படைக்கு தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. ஒரு வேகத்துக்கும் ஒரு கோபத்துக்கும் உண்டான கிரகம் செவ்வாய். செவ்வாய் கூட்டிகிட்டு ஒரு சமாதானத்துக்கு பேச யார்ட்டையும் போகக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனையாகி போச்சு. செவ்வாயோட ஆதிக்கம் தெரிஞ்சவங்களை ஒரு சமாதானத்துக்கு போனால் அவங்க சமாதானம் பேசும்போதே அடிச்சு போடுவாங்க. நீ என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி கை நீட்டிடுவாங்க. கை நீட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அதனால செவ்வாய் ஒரு அடிதடிக்கு, ஒரு வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை, அதாவது உறவு மத்தியில் ஒரு பகையை உண்டாக்கக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு. அதனால செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன். அதனால செவ்வாய் எப்பொழுதுமே ஜாதகத்தில் கெட்டு இருந்துச்சுன்னா அதோட தன்மை வேறு விதமாக பிரதிபலிக்கும். ஏன்னா செவ்வாய் அசுப கிரக லிஸ்ட்ல வராது, சுபகிரக லிஸ்ட்லேயே வரல. இருந்தாலும் செவ்வாய்க்கு ஒரு மங்களகாரன்னு ஒரு பேர் உண்டுன்னு வச்சுக்கலேன். அந்த மங்களம் எதனால சுபகிரகத்தை சேரும்போது மங்கள யோகத்தையும், அசுப கிரகத்தை சேரும்போது அசுபத்தன்மையான யோகத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லி செவ்வாய். அடுத்த கிரகமாக வரக்கூடியது புதன் பகவான். நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பு நிலை வேண்டுமென்றால், ஒரு ஒப்பந்த அடிப்படை வேண்டுமென்றால் புதன் கமிஷன் பேசிக்கு உண்டான கிரகமே புதன் தாங்க. அந்த புதனை வச்சு தான் எல்லாமே ஒரு கமிஷன் பேசிக்கு ஒரு கிரகம், ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய தன்மை, ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஒரு பத்திரம், ஒரு தொடர்பு நிலைக்கு, ஒரு வர்த்தகம், ஒரு நாட்டுக்கு, ஒரு அந்நிய நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு ஒரு வர்த்தகத்தை சொல்லக்கூடியது தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட வர்த்தகத்தை சொல்லக்கூடியவர் தான். ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு தன்மை தான். திருமணத்துக்கு 2 பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடியது அந்த புதனோட ஆதிக்கம் இருந்தால் தாங்க அவங்கள அதை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படை, கமிஷன் அடிப்படை, ஒருத்தர்கிட்ட தூது போகிறதுலாம் புதன் தான். அப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா நம்ம ஒரு தரகரை வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க. ஒரு திருமணமாகணும், ஒரு தரகர்கிட்ட போய் ஒரு பொண்ணு போட்டோமோ ஜாதகம், அது மாதிரி தரகர் வேலை செய்யக்கூடியது கமிஷன் அடிப்படை வேலைக்கெல்லாம் புதனை ஒரு ஜாதகத்தில் அவங்களாம் ஆதிக்கப்பட்டு தான் இந்த வேலையில் அவங்க சிறப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி ஒரு மனிதன் ஒழுக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பண்புக்கும் பிறருக்கு நல்வார்த்தைகளை பேசக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வளர்த்தா நியாயமானவராகவும் நேர்மையாகவும்
அவர் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க வந்து இவங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக குரு இருக்கிறவங்க அந்த மாதிரி தன்மையோடு இருப்பாங்க வச்சுங்களேன். அதாவது குருவோட தன்மைன்னு வச்சுங்களேன். அதை குரு உபதேசம் பண்ணுவதையும் நல்ல விதத்தில் பண்ணுவார். அவங்களோட ஆலோசனைகள் பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவோட சொல்ல கேட்டாலும் கோடி நன்மை கொடுங்க. ஏன்னா குரு நல்லதை மட்டும் தான் சொல்லுவார், நல்லதை மட்டும் தான் செய்வார், கெட்டதை போதிக்க மாட்டார். அதனாலதான் ஆசிரியர் என்பது குருஸ்தானத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்க. நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறவர் அவர் எல்லா மாணவருக்கும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்தந்த மாணவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். ஏன்னா எல்லா மாணவர்களும் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இதே நீங்க வந்து குருவோட தன்மை நல் பண்புக்கும் நல் ஒழுக்கத்துக்கும் ஒரு ஜாதகத்துக்கு குரு வச்சு பார்த்துக்கலாம். இதெல்லாம் போதுங்க. அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசையை சொல்லக்கூடியது. அதே மாதிரி நமக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் தான். சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு காரகன், ஆசைக்கு காரகன், மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தான். சுக்கிரன் இருந்தால் தான் அந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கு. சுக்கிரனா யாரு? பெண். நமக்கு வரக்கூடிய மனைவி கலஸ்திரம். ஒரு ஆணுக்கு வரக்கூடிய கலஸ்திரம் தான் சுக்கிரன். அந்த மாதிரி கலஸ்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் தான் ஒரு மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் மன நிறைவும் வீட்டில் லட்சுமி கடாட்சியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக சுக்கிரன் மட்டும் தான் வருவாருங்க. கடைசியாக ஒரு கிரகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்மக்காரகன். ஒருத்தருக்கு நல்ல ஒரு தொழில் ஆரோக்கியமாக தொழில் நிலையில் நல்லா வரணும்னா சனியோட நிலையில் தொழில் நல்லா வர முடியும். ஏன்னா சனி தாங்க ஒரு கர்மக்காரகன். தொழில் செய்யக்கூடிய கிரகமே, தொழிலுக்கு உண்டான கிரகமே சனி. சனி நல்லா தான் என்றைக்குமே அவங்க வேலை செய்வதில் சலிக்க மாட்டாங்க, எந்த வேலையும் சலிச்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைப்புக்கு காரகன் சனி தான். இதெல்லாம் வந்து இந்த நவக்கோள்கள் பார்த்தா 7 கிழமையில 7 கிரகங்கள் வரும். இந்த 7 கிரகத்தோட ஒரு ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்மைகளை நமக்கு உணர்த்தி கொடுக்கும் ஜாதகத்தை. அதனால இந்த கிரகத்தை வச்சுதான் நம்ம ஜாதகத்தை பலாபலனே எடுக்கணும்னு வச்சுங்களேன். ராகு கேது இருக்குன்னா நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் கொடுப்பது, நமக்கு தெரியாத நிகழ்வுலாம் நடப்பதெல்லாம் ராகு கேது தான் காரணம். அது சாயா கிரகங்கள், இருட்டு கிரகங்கள். இந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டில் உட்காந்துருவோ அந்தந்த வீட்டில் அதோட பலனை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி அந்தந்த பலனை அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையை பிரதிபலிக்கும் ஒன்றாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு கிரகம். அதனால இந்த நவக்கோள்கள் ஒரு ஜாதகத்தில் இடம்பெற்றிருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பது அதோட காரகத்துவத்தையும் அதோட சுபாவத்தையும் நம்ம புரிஞ்சுதான் பலன் எடுக்கும் போது சரியாக வரும் நண்பர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தின்